ஆடு என்னத்த கதைக்கிற ஒரு விவசாயம் இல்லாத நாடா போயிட்டு அவ்வளவு மோசமா கிடக்குது. ம். அமைச்சர் நலிந்த ஜெயதிச மலைக்கு கூட சட்ட கல்லூரி பக்கம் ஒதுங்கவில்லை. அவரு உதய கம்பன் பிள்ளை. உதயகமன் பிள்ளை. அப்ப பாத்துங்க. අපි ඔයාලා වගේ මේ පස්සේ දුරෙන් දුවන අය නෙවෙයි. நாங்க உங்க மாதிரி பின்வாசல் வழியா ஓடினவங்க இல்ல. சரியா? அப்ப எனக்கு ஒண்ணு தோணுச்சு. 2022 ஜூன் 9 ஒரே அரகல போராட்டம். ஒரு சிலர் ஹெலிகாப்டர் நிப்பாட்டி ஸ்டார்ட்ல நிக்குது, பேக் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. புள்ள குட்டைகளோட ஹெலிகாப்டர் ஓடுறாங்க. இல்ல ඔව් පොලිස්පතිවරයා JVP එකේ පළවත්ත කාර්යාලයේ පොලිස්පතිය විදිහට තමයි කරු නියෝජක කතානායකතුමනි හැසිරෙන්නේ. தேசபந்து தென்னக்கம் இவங்களுடைய வலது கை தொம்மையா தான் இவங்க வச்சுக்கிட்டு இவங்க சொல்றதை அவர் செய்யணும். போலீஸ் அதிபரை வீதியில மக்கள் அடித்து முடித்திருவாங்கன்னு சொல்லி ஒரு கடுமையான எச்சரிக்கை. இது வந்து ஒரு த்ரெட். මහපාරි මිනිස්සුන්ගෙන් ගුටි කාලා මැරිච්ච පොලිස්පතිවරයා 37 වෙනි පොලිස්පතිවරයා හැටියට ඉතිහාසගත වෙනවා. போலீஸ் அதிபரை நான் நாளைக்கு இவர் சொன்ன வசனத்தை சொல்லி இப்படி சொல்லி இருந்தா என்ன ஆகுறது? என்ன நடந்திருக்கும்? அவ்வளவுதான். என் அப்பாஜி பயமா இருக்கா? தமிழ்நாட்டுல இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டட் அரெஸ்ட் ஒன்று நடந்திருக்கு. அவர் ஏதோ இதுக்கு போற மாதிரி எங்க தியாகி மாதிரி. ஆமா, அவர் சொல்றாரு காமெடியா இருக்கான். அவர் கேக்குறாங்க அந்த கைது எப்படி பாக்குறீங்க, ரொம்ப காமெடியா பாக்குறானா. காமெடியா பாப்பாரா? காமெடியா தான் இருக்கு. ஏற்கனவே அவர் வந்து காமெடி ஆவனர் எப்படின்னா அவருடைய இன்ஸ்டாகிராம்ல ஒரு நடிகையினுடைய படத்தை வந்து ரீபோஸ்ட் பண்ணுதார், ரீஷேர் பண்ணுதார். அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு இவருக்கு எல்லாம் காமெடி தான், நல்லா விளையாட்டுக்காரர் தான் இவர் அப்படின்ட்டு. உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம். என்ன கதை, என்ன நடக்குது? இன்னைக்கு ப்ரோக்ராமையாவது ஒழுங்கா செய்ய விடுங்க. சும்மா இந்த இத்து போனவங்க அவங்க இவங்களோட பேர்களை கொண்டு வந்து வச்சு என்ன கோவப்படுத்தாங்க. சரியா? சரி சரி சொல்லி தொடங்குது. இல்லைன்னா இடையில எழுப்பிட்டு ஓடிடுவோம். இல்ல இல்ல, கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. அயல் நாட்டுல எல்லாம் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. நாங்க அதுக்கு வருவோம். அதுக்கு நாங்க நேத்து பேசின முக்கியமான விஷயம் தான் இலங்கை. இந்த மலையக பகுதியில காலநிலை ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நூரலியாவுல மழை வீழ்ச்சி தொடர்ந்து கொஞ்சம் அதிகமான நிலையில தான் காணப்படுது. அங்கங்க வெள்ளம், நிறைய பேர் பாதிப்புகள், நிறைய உயிரிழப்புகளும் பதிவாகி இருக்கு. ஒரு 5-6 பேர் உயிரிழந்திருக்குதா தகவல்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. முக்கியம் சொல்ல போனா அரசாங்கம் இந்த தித்வா சூறாவளி அதுக்கு பிறகு எல்லாத்தையுமே திரும்ப கட்டுவோம், எல்லாத்தையும் திரும்ப புனரமைப்போம், மீண்டெழுவோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் எல்லாம் ஆரம்பிச்சு செஞ்சுக்கிட்டு போகும்போது திரும்ப இந்த சீரற்ற காலநிலை காரணமா திரும்ப நிறைய வீதிகள் எல்லாமே உடைஞ்சிருச்சு. மண் சரிவு காரணமா நிறைய சேதங்களுக்கு உள்ளாகி இருக்கு. வீடுகள், கடைகள், இப்படி நிறைய இடங்கள் சேதத்துக்கு உள்ளாகி இருக்கு. இப்ப பிமல் ரத்நாயக்க அமைச்சர் சொன்னாரா இன்னைக்கு காலையிலேயே பார்லிமெண்ட்ல வச்சு, நிசாம் காரியப்பர் எம்பியை கண்டோட எல்லாம் அப்படி ஆகிருச்சு, நான் கட்டினதெல்லாம் திரும்ப உடஞ்சிருச்சு, கொஞ்சம் துவா சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் இன்னைக்கு பார்லிமெண்ட்டுக்கு வந்து அந்த தொப்பி அணிந்து அவரு துவா கேட்டாரு. முக்கியமே இப்பதான் இப்ப நிகழ்ச்சிக்கு வரும்போது தான் என்னடா திடீர்னு பார்லிமெண்ட்ல ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு பார்த்தா துவா கேட்கிறாரு. அவர் அங்கன வந்து ப்ரே பண்றாரு. அப்ப சொல்றாரு, இதுக்காகத்தான் பிமல் ரத்நாயக் அமைச்சர் சொன்னாரு, அதுக்காகத்தான் அந்த துவா கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்காக ஒரு ப்ரே பண்ணியிருந்தாரு. அல்லாஹும்ம ஹவலைனா வாலா அலைனா அல்லாஹும்ம அலல் அகாமி வஸ்ஸிராப். யா அல்லாஹ், இன்று இங்கே தோன்றிருக்கும் மோசமான இந்த காலநிலை மழையை மக்கள் வசிக்காத நீர்த்தேற்றங்கள் உள்ள சுற்றுப்புறத்துக்கு அனுப்புவாயாக. ஆமீன். நல்லா எல்லாரும் ப்ரே பண்ணணும், நல்லது நடக்கட்டும், திரும்ப என்ன எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும். மக்களோட வாழ்க்கைன்ற டீல்ஸான் அது எப்போதான் அதுகளுக்கு விடுதலை கிடைக்க போது தெரியாது. அதுகள் இன்றைக்கு வரைக்கும் சம்பளம் என்றாலும் போராட்டம், வாழ்க்கை என்றாலும் போராட்டம், நாளும் பொழுதும் போராட்டமா தான் இருக்கு அதுகளோட வாழ்க்கை. எனவே டெல்சான் இதுல கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறத தவிர வேறொரு வழி இல்லை. நேற்று அந்த பின்னூட்டங்கள்லயும் ஒரு சிலர் அந்த கொமெண்ட் பார்க்கக்கூடிய இருந்து நீங்க எழுதியிருந்தீங்க,
நீங்க இந்த நிவாரண பணிகளை அல்லது நிவாரண வேலை திட்டங்களை முன்னெடுங்க, நாங்க உதவுறோம் உண்டு. அப்ப அது நாங்க தனிப்பட்ட ரீதியில இல்ல, அப்படியான ஒரு அறிவிப்பு இன்னும் அரசாங்க பக்கத்துல இருந்து வரல. ஆமா. அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு அது தொடர்பான ஏதாவது அறிவிப்புகள் விட்டால் அதுக்கப்புறம் ஊடக நிறுவனங்கள் எந்த வகையான நிலைப்பாடுகளை பின்பற்றலாம் என்ற ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு அது தொடர்பாக தொடர்பு கொண்டு நீங்க எப்படி உதவி செய்யலாம் இந்த மாதிரி என்ற ஒரு கைட்லைன்ஸை நாங்க தருவோம். உண்மையில அந்த மக்களை நாங்க கைவிட மாட்டோம். இலங்கையில பொருளாதாரத்துல முதுகெலும்பா இந்த நிமிடம் வரைக்கும், இன்றைக்கு மழை பெய்யுது, 3 நாள்ல மழை விட்டுதுன்னா உடனடியா தேயிலை கொழுந்து பறிச்சு இந்த நாட்டுற பொருளாதாரத்துல ஒரு பெரும் தூணா இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். திட்வா புயல் பாதிச்சது, அது தொடர்ச்சி அந்த மக்களோட பாதிப்புகள் எங்களை உணரக்கூடியதா இருக்குது. பலர் இந்த நிகழ்ச்சியை இத்தனை அனர்த்தங்களுக்கு மத்தியில பார்த்து ஒரு சில பின்னூட்டங்களை கூட எழுதி கொண்டிருக்கிறீங்க. உங்களோட நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து இறைவனிடம் பிரார்த்திச்சு கொண்டிருக்கிறோம். நீங்க யாரும் பயப்படாதுங்க. முடிந்தவரை பாதுகாப்பாருங்க. அந்த வெள்ள அனர்த்தம் இடம்பெற பகுதிகளை பார்க்க போகாதுங்க. கூடுதலான நீர்த்தேக்கங்கள்ல இருந்து நீர் பெருக்கெடுக்குது, செல்ஃபி எடுக்கிற அந்தந்த இதுகளையும் கொஞ்சம் தவிர்த்து பாதுகாப்பு உறுதிப்படுத்துங்க. அதுலயும் இன்னும் ஒன்று குறிப்பான்னு சொன்னால் அட்டைகள் தாக்கம் அதிகமா இருக்குது. குழந்தைகளை வச்சிருக்கிறார்கள், மிக மிக கவனமா இருங்க. எல்லாரும் சேஃபா இருங்க. என்ன அறிவிப்பு அரசாங்க சைட்ல இருந்து வெளியே வருதுன்றதை பார்த்துட்டு நாங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய இன்னும் பல முன்னணி ஊடக நிறுவனங்கள் பல இருக்குது. முன்னணி இணைய ஊடகமான நாங்கள், அதே போன்ற தொலைக்காட்சி ஊடகங்கள் என்று பல இருக்குது. என்ன வகையான நடைமுறையை பின்பற்றலாமோ முடிந்தவரை அதை நாங்க உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் சொல்றோம். எல்லாரும் மட்டும்தான் உங்களோட கூட. ஏகப்பட்ட பேர் தயாரா தான் இருக்காங்க. நிறைய பேர் தொலைபேசி அழைப்பு எடுக்கிறாங்க, எடுத்து சொல்றாங்க, ஐயோ மலையகத்துல எப்படி பிரச்சனை நீங்க சொன்னீங்க, என்ன செய்யணும், நம்ம எல்லாருமே ரெடியா இருக்காங்க. எந்த டைம்லும் உதவுறதுக்கு நம்ம புலம்பெயர் உறவுகள் எப்பயுமே தயாரா இருக்காங்க. அதான் அண்ணா சொன்ன மாதிரி என்ன அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நாங்க அதை அபிஷியலா அறிவிப்போம். அது வரைக்கும் எல்லாம் ப்ரே பண்ணுவோம், பாதுகாப்பா இருப்போம். மலையகத்துல இருக்கவங்க எங்க செய்திகளை பாருங்க, அதாவது இந்த அப்டேட்ஸ், காலநிலை அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுகளை பார்த்து கொஞ்சம் அவதானமா சேஃப்டியா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அடுத்த விஷயம், நாங்க ஏற்கனவே நேற்றைக்கு முன்தினம் தலைவில் இருக்கும் போது செஞ்ச நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில அனோஜனுடைய சகோதரன் அண்ணா கோல் எடுத்திருந்தாங்க. அப்ப நாங்க அவரையும் நம்ம நிகழ்ச்சியில இணைச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, என்ன செய்யலாம் அப்படிங்கறத நாங்க பேசியிருந்த நிலையில இன்னைக்கு அனோஜனுடைய குடும்பத்தினர் வந்து கொழும்புக்கு வந்திருக்காங்க. நினைக்கிற வெளிநாட்டு விவகார அமைச்சு செயலாளரை சந்திக்கத்தான் அவங்க பிரதானம் வந்திருக்காங்க. அதுக்கு முதல்ல சிவில் செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் அவரை என்ன செஞ்சிருந்தாருன்னு சொன்னா, இவங்களை அழைச்சிட்டு போயிட்டு சவுதி அரேபியா எம்பசி இங்க இருக்கு, கொழும்பு கொல்பீட்டில், கொழும்பு 3ல. அப்போ அங்க போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த விஷயம் அவங்களுக்கு எம்பசியில் இருக்கவங்களுக்கு தெரியுமா தெரியாதுங்கிறதே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அவ ஏதாவது ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போயிட்டு எப்படியாச்சும் அவரை காப்பாற்றணும். ஏன்னா மேன்முறையீடு செய்யறதுக்கான ஒரு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அந்த நீதிமன்றத்தில் உத்தரவு கொடுத்துட்டு நீங்க இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள் நீங்க மேன்முறையீடு செய்யலாம் அப்படின்னு. இப்போ அதுக்காக வந்திருக்காங்க. அப்போ வந்தோடனே அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, யாரோ ஒரு எம்பி அவங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா நீங்க மீடியா முன்னுக்கு போகாதீங்க, வாய்ஸ் கட் எல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பின்றத கிளியரா சொல்லிடுவோம். அதாவது என்பிபி தேசிய மக்கள் சக்தியில சொல்லப்படுது. அதனால அவங்க அவர் சொன்னதுக்காக இவங்க வந்து பின்வாங்கிட்டாங்கன்னு சொன்னா ஊடகத்துக்கு முன்னுக்கு வரத்துக்கு நாங்க தயார் அல்ல. ரஜீவ்காந்த் அவரும் பிளான் பண்ணியிருந்தாரு எம்பசிக்கு உங்களை அழைச்சிட்டு போயிட்டு இந்த விஷயத்த உணர்வுபூர்வம் உண்மையை கதையை சொல்றதுக்கு, இப்படித்தான் நாங்க இந்த குடும்பம் எங்க நிலைமை தான் அப்படின்னு சொல்றதுக்கு. ஆனா கடைசியில எல்லாம் பெருச்சு. அதே நேரம் டெல்சான் நாங்களும் ஊடகத்துல இன்றைக்கு அவங்களோட செவ்விய நாங்க நேர்களும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பல நூற்றுக்கணக்கான நேர்கள் நீங்க தொடர்படுத்துறீங்க தனிப்பட்ட ரீதியில. டெல்சானுக்கும் பலர் தொடர்படுத்துறது எப்படி உதவி செய்யறேன். நாங்கள் அந்த செவ்விய ஒளிபரப்பிய பின்னர் அவர்களை நேரே தொடர்பு கொண்டு எப்படி நீங்க உதவி செய்யலாம் என்றால் எங்களோட நோக்கமா இருந்தது. பொதுவா அந்த சிவில் சமூக செயற்பாட்டாளர் ரஜீவ்காந்த் அல்லது எல்லாரும் நோக்கமா அதான் தான் இருந்தது. எப்படியாவது அந்த படியன் ஒரு தவறு நடந்துட்டா தவறுல இருந்து அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அப்படி மீட்டெடுக்கலான்னு. ஆனால் அவர்கள் ஒத்துழைக்காத பட்சத்துல நாங்கள் வற்புறுத்த முடியாது, அது அவங்களுடைய விருப்பப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. நானும் பல முறை தனிப்பட்ட ரீதியில தொலைபேசி அழைப்பு கிடைக்கல. டெல்சான் நேரே பார்த்தது சிவில் சமூக செயற்பாட்டாளர் ரஜீவ் கூடவே அந்த பயணத்துல பயணிச்சு கொண்டிருக்கிறார். எனவே இதோட நாங்கள் அந்த இடத்துல இருந்து நகர்ந்து செல்றோம். அந்த அனோஜன் விடுதலை முக்கியம், குடும்பத்தார பாதுகாப்பு முக்கியம். நீங்கள் சேஃபா பயணிங்க. நாங்கள் அந்த அந்த விடயத்திலிருந்து சற்று விலகிறோம். ஏனென்றால் அவர்களை யாரோ ஒருவர் அல்லது இருவர் வழி நடத்துறதாகவும் அவர்களுக்கு கூட இருக்கா. ஓகே, எங்களை பொறுத்தவரை அவர் சேஃபா வந்தா சார். ஏன்னா இப்ப அமைச்சின் செயலாளர் வந்து இன்னைக்கு சந்திக்கிறதா சொல்லியிருக்காங்க.
அப்ப அதை சந்திச்சாங்களா, என்ன நடந்துச்சுங்கிற அப்டேட் இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. நானும் தொடர்பேசி அழைப்பு எடுத்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருந்தேன். ஏதோ நமக்கு மீடியா முன்னுக்கு வராட்டையும் கூட அந்த பையனை வந்து எப்படியாச்சும் மீட்டு திரும்ப நாட்டுக்கு அனுப்ப தண்டனையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு சரி நம்ம ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது வந்து அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாது. 5 வருஷம் சிறை, கோடிக்கணக்கான பணம் தண்ட பணமா செலுத்தணும். இது கஷ்டம். இந்த குடும்பத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஸோ இப்படியாவது சரி மீடியா முன்னுக்கு வராட்டையும் கூட ஏதாவது ஒரு உதவி அவங்களுக்கு பண்ணணும். நாங்க மட்டும் இல்ல, நம்ம நாட்டு நடப்பாக்குற ஏராளமான நம்ம நேயர்கள், அன்பு சொந்தங்கள் இதுல வந்து ரெடியா டெல்சா இருக்காங்க. சொன்னால் இப்ப முஸ்லீம் சகோதரர்கள் பலர் கூட எனக்கு தொடர்படுத்திருந்தாங்க. ஒரு சில வெளிநாடுகள்ல இருக்கக்கூடியவங்க. உங்களுக்கு அதே மாதிரி சில முஸ்லீம் அமைப்புகள் அமைப்புகள், தொடர்படுத்திருந்தாங்க. அதாவது ஒரு மொஸ்க், பள்ளிவாசல், இஸ்லாமிய பள்ளிவாசல் வெளிநாட்டுல இருக்கு, புலம்பெயர் தேசங்கள்ல இருக்க ஒரு முஸ்லீம் பள்ளிவாசல் ஒரு தமிழ் குடும்பத்தினூடாக அவங்களூடாக உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. பட் என்னன்னா அவங்க எதிர்பார்க்கணும், நம்பகத்தன்மை வேணும். இப்ப இவங்க எம்பசிக்கு போயிட்டு இருந்தா அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கலாம். அவங்க ரெடியா இருக்காங்க அந்த மொஸ்குல இருக்கவங்க. ஏன்னா அவங்க சவுதி அரேபியாவோட கனெக்ட் ஆகி செயற்படுற ஒரு மொஸ்க். சோ அவங்களுக்கு ஈஸியா ஏதாவது செஞ்சிருக்கலாம், ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கலாம் தான் நம்ம நிகழ்ச்சி பார்க்குறவங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் நாங்கள் எதிர்பார்த்தோம், இப்படியாவது அவங்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணணும்னு. ஸோ அது இப்போ கொஞ்சம் அப்படி ஆகியிருக்கு. பார்ப்போம், நிச்சயமா நாங்கள் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்ச வகையில் நாங்கள் உதவி செய்ய தயார். அது டெல்சன், ஏன்னா நேர்கள் பலர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நாங்கள் இன்றையோட அந்த ப்ரோக்ராம்ல இருந்து நாங்கள் வெளியில வரோம். ஏதாவது நல்ல ஒரு அறிகுறி தெரிஞ்சா நாங்க அதை உங்களுக்கு தெரியப்படுத்தும். இந்த நாடாளுமன்றத்துல கணக்க பிரச்சனை போகுது. அது மாதிரி டெல்சா அந்த டிஎன்ஏ டெஸ்ட், குறிப்பா சொல்ல போனா ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. இலங்கை கிரிக்கெட் வீரர் சாமிக்க கருணாரத்னோட மரபணு பரிசோதனைக்கான இரத்த மாதிரியை பெறுமாறு முன்வைக்கப்பட்ட விண்ணப்பத்தை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது. விமான பணிப்பெண் ரஷிகா செவ்வந்தி என்பவரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணை ஒன்றின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தனது குழந்தையின் தந்தை சாமிக்க கருணாரட்ன என குறிப்பிடப்பட்டு பிறப்புச் சான்றிதழை வழங்குமாறு பதிவாளர் நாயகத்துக்கு உத்தரவிட கோரி அவர் தாக்கல் செய்த வழக்கு இன்றைக்கு இது செய்யப்பட்டிருக்கு. மேட்டர் தான் மேட்ரு. என்னன்னா அவர் வந்து இப்ப எல்பிஎல் விளையாட்டு இருக்காரு, அவருக்கு எந்த விதமான கவலை இல்லை. அவர் பெட்டை வச்சு இப்படி விளையாடு இருக்காரு, உற்சாகமா இருக்காரு. அவரு சரி எல்பிஎல் நடந்துக்கு அது. ஆனா இவங்க என்னன்னா இதுக்கு முதல்ல போயிட்டு கேஸ் போட்டாங்க, எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, இந்த குழந்தைக்கு சாமி கருணாரத்ன அப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ எல்லாம் ஷாக்கிங், என்னடா திருமணமே ஆகலாம், அப்ப அப்பா ஒரு அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன். கடைசியில கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு இவங்க வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா அவங்களுக்கு எல்லாம் உண்மை தெரியும். ஆனா அதை வந்து நீதிமன்றம் சரியா விசாரிச்சு சரியான முறையில் அவங்க நீதிமன்ற தரப்புல சொல்லியிருக்காங்க, இதை நிராகரிச்சிருக்காங்க அந்த ரிக்வெஸ்ட்டை. அதனால அவங்க சொல்றாங்க நாங்க இதை வந்து மேன்முறையீடு செய்வோம், இந்த விஷயத்தை மேன்முறையீடு செய்வோம் தான் இன்னைக்கு கோர்ட்ல இருந்து வெளியில போறாங்க. என்ன செய்ய, பாவம் என்ன நடந்துச்சு தெரியல. காதல் விவகாரமா இருக்கலாம், அதோட தனிப்பட்ட விவகாரம் அவங்களோடது. அது இப்ப இந்த கோர்ட் கேஸ் ஊடகம்னு போய்கிட்டு இருக்கு. என்ன செய்ய, அவங்களா கொண்டு வந்துட்டாங்க. ஆனா சாமி கருணாரத்ன இது வரைக்கும் சத்தம் இல்லை. அவர் எல்பிஎல்ல விளையாண்டுகிட்டு இருக்காரு. இவங்க வாழ்க்கையில விளையாடுறாரா இல்லையாங்கிறது அது இனிதான் தெரியும். என்னதான் இருந்தாலும் குழந்தை வாழ்க்கை முக்கியம். தமிழ்நாட்டுல மாதம்பட்டி என்ற ஒரு சமையல் கலைஞர் அவரும் ஒரு படைப்பை படைச்சு இப்ப அவரும் அதுக்கு கணக்க போராட்டம் செய்து இப்ப அவரும் அண்மையில்தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாரு. தொடர்ந்து அந்த குழந்தைகளை அவர் வந்து பார்த்துக்குவதா சொல்லியிருந்தாரு. அது அங்க இது இங்க இப்படித்தான் பல இடங்கள்ல இருக்கு. டெல்சா, நேற்று நீங்க கேட்டீங்க, நான் தொடக்கத்துல சொன்னேன்னா இத என்ன சொல்றேன், நேற்று என்ன நடந்தது, நேற்று எங்க வச்சது இவண்டைங்க சந்திரசேகரம் படி வச்சுட்டு எனக்கு என்ன டவுட் என்னடா, எனக்கு உண்மையா கவலை, நேரத்தை வீணாக்கல, இவங்க என்னத்துக்கு போனவங்க அவர் வந்து சொல்றாரு, இவங்க போனதெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் பழசுதான், அந்த பழைய கோரிக்கைகள் தான். பல வருஷமா இதே கோரிக்கையை தான் அவங்க முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம செய்யணும், அது நடக்குது அப்படின்னு சாதாரணமாக ஆக்கிட்டு போயிட்டாரு அமைச்சர் சந்திரசேகர். நாங்கள் 3 விஷயங்கள் சம்பந்தமாக ஜனாதிபதியோடு பேசிட்டோம். தமிழ் பேசுகிற மக்களுடைய அரசியல் பேரவை இது ஏன் உருவாக்கப்பட்டது, இதனுடைய நோக்கம் என்ன, பொதுவாக தமிழ் பேசுகிற மக்கள் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுவதை பற்றி சொன்னோம். நேற்றைய சந்திப்பு தமிழ் கட்சிகள் அனைவருமே சேர்ந்து எங்களோடு பேசினார்கள், ஜனாதிபதியோடு பேசினார்கள். ஜனாதிபதியோடு பேசுகின்ற பொழுது அவர்கள் வலிமையாக கேட்கின்ற கோரிக்கைகள் காணி விடுவிப்பு அல்லது அரசியலமைப்பு திருத்தம் அல்லது மாகாண சபை போன்ற விடயங்கள், இதே விடயங்கள் தான் இப்பொழுது வருட கணக்கில் பேசப்பட்டு வருகின்றது. அதே போன்று ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் எங்களுக்கு ஆணை வழங்கியிருக்கின்றார்கள்.
நாங்கள் இன்றைக்கு எல்லா செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். தமிழ் கட்சியில் ஜனாதிபதியை சந்திக்கிறாங்க. புதுசா ஒன்றும் இல்லையோ அப்பா, எல்லாம் பழசுதானே. ஜொப் கேட்டுத்தானே வந்தாங்க அவருக்கு சாருக்கு வடமாகாண முதலமைச்சர் ஆக்குறதுக்கு. அந்த அவர் சொல்லிட்டு போயிட்டார், நாங்க தான் வடக்கு கிழக்குல பெரிய ஆக்கள், இவங்கள மக்கள் நிராகரிச்சுட்டாங்க, எங்களை ஆதரிச்சுட்டாங்க, வேலை முடிச்சு. இப்ப இவங்க லேட் என்ன சொன்னா, ஒருக்கா நாங்க கடவுண்டு திறந்திருக்கோம் ஜனாதிபதி, ஒருக்கா முதல் பிசினஸுக்கு உங்கள்கிட்ட தான் மொய் எழுதுறோம். டில்ஷா யோசித்தவும் நீதிமன்றத்துக்குள்ள இருந்து வெளியில ஒரே நீதிமன்றத்துக்கும் அவருக்கும் அக்க போரா இருக்கு. இப்ப வீட்டுல இருக்காரோ இல்லையே, இப்ப நீதிமன்றத்துக்கு போயிட்டு வரதான் நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல டேசியாச்சோட போயிட்டு வந்துகிட்டு இருந்தாரு, இப்ப வசந்த கருணாவோட போய்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அடுத்து யாரோட போய்கிட்டு வந்துகிட்டு இருப்பாரு தெரியல. ஜோடிய மாத்தியாச்சு. அவங்களுக்கு ஓய்வு கொடு, அவங்க வயசு தானே. இப்ப இவரோட தான் போயிட்டு வரணும். ஏன்னா இது வந்து வேற கேஸ். இந்த எந்த விதமான தகைமையும் இல்லாம கடற்படைக்குள்ள எப்படி சேர்ந்தாரு, அதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணிருக்கிறது வந்து இந்த வசந்த கருணா கூட. 2 பேருக்குமே குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாங்க, நாங்க அறிவிச்சிட்டோம். ஆனா என்னன்னா, நீதிமன்ற உத்தரவு வந்தோடனே நீங்க 2 பேருமே நீதிமன்றத்துல ஆஜராகணும்னு இன்னைக்கு உத்தரவு கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து 2-3 நாட்கள்ல உத்தரவு வந்துடும், இவங்க வரணும், ஆஜராகணும். பிரசன்னவும் போய் வந்தாரு. அதோட பிரசன்னோட கேஸ் ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. இப்ப அவரோட வழக்குல வந்து என்ன மாதிரி நிலைமை, என்ன கட்டத்துல இருக்கு அப்படிங்கிறத நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு விசாரணை அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கு. என்ன மட்டத்துல இந்த விசாரணைகள் இருக்கு, ஃபைனல் நோட்டீஸ். அது வந்து அதுக்கப்புறம் கேஸ் மறையாவில் அதை நினைச்சு வச்சிருக்கல. ஆறு என்னத்தை கதைக்கிறோம், விவசாயம் இல்லாத நாடா போயிட்டு அவ்வளவு மோசமா கிடக்குது. அமைச்சர் நலிந்த ஜெயதிச மலைக்கு கூட சட்டக்கல்லூரி பக்கம் ஒதுங்கவில்லை. உதயகம்மன் அப்ப பாத்துங்க. ஆனா அவர் உண்மையா நலிந்த ஜெயதிச நல்ல டாக்டர். ஏண்டா இவர் அந்த ஆரம்ப கால தொடக்க கால பிராக்டிஸ் வந்து பெட்டிக்லோக் ஹாஸ்பிட்டல்ல இவர் செய்திருக்கிறார். இவர் இந்த பெட்டிக்லோக் ஹாஸ்பிட்டல்ல விசிட் பண்ற டைம் எல்லாம் அங்க இருக்கிற டாக்டர் சொல்ல முதல் இவருக்கு அங்க இருக்கிற நிலைமை தெரியும். அப்ப என்ன தேவைன்னா, இவர் ஒரு நல்ல ஒரு துறைசார் வைத்தியர். அதுல மாற்றம் இல்லை. ஆனா அவரு கைபிடிச்சா நோய் போகுது. இவரு வழக்கு பேசினா உள்ளுக்கு வந்தவர் உள்ளுக்கு தான் போகணும். இவர் யாருக்காக பேசுறாரோ அவர் உள்ளுக்கு தான் போகணும். பல வருடக்கணக்கில் அவர் உள்ளுக்கு தான் இருக்கணும். அந்த மாதிரி கிரகம் தான் இவரை சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப அவர் தான் சொல்றாரு, எப்படியா பாட்டா. ஆனா சட்டத்துறையில நிறைய பேர் லோயஸ் பேசிக்குவாங்க. இந்த உதயகம்மன் பிள்ளை யாரு, ஒரு கேஸுக்காக வந்தா நாங்களாம் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு. உண்மையில உதயகம்மன் பிள்ளை உங்களுக்கு முதல் எப்ப தெரியும் கோர்ட்ஸுக்கு வருவார்? பிள்ளையா அரெஸ்ட் ஆகிற டைம் தான் எனக்கு ரிவர் லோயர் கல்கிஸ்த நீதிமன்றத்துல அப்ப வந்தா கருப்பு கோட்டை போட்டு உதயகம்மன் பிள்ளை வாராடுற, ஓ லோயர் அவரு அப்படின்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிறோம். என்ன செய்ய, நிலைமை அப்படி இருக்கு. பார்லிமெண்ட்ல நாமல போட்டு வாங்குன்னு வாங்குறாரு. எனக்கு அது விளங்கல. அந்த உங்களுக்கு போட்டிருக்கேன் சிங்களத்துல, அது என்ன விளக்கம்? அது කෙන්දිරි ගන්න එපා. අනේ මෙන්න මේ රාජපක්ෂලාගේ වැඩක් කියලා කෙන්දිරි ගන්න ලෑස්ති වෙන්න එපා. මොකද අපි ඔයාලා වගේ මේ පස්සේ දොරෙන් දුවන අය නෙවෙයි. මෙයාලා දන්නවා. ඔයාලා දන්නවනේ අපි ගැන. ඒ හින්දා ඒවට ලෑස්ති වෙන්න එපා කියලා නියෝජක කතානායකතුමනි. අපි හැංගි හොරා වැඩ නැහැ. அது என்னன்னா, நாமல் ராஜபக்ச சொல்றாரு, நாங்க உங்க மாதிரி பின்வாசல் வழிய ஓடினவங்க இல்ல, சரியா? அப்ப எனக்கு ஒண்ணு தோணுச்சு, 2022 ஜூன் 9 ஒரே அரகல போராட்டம். ஒரு சிலர் ஹெலிகாப்டர் நிப்பாட்டி ஸ்டார்ட்ல நிக்குது, பேக் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க, புள்ள குட்டைகளோட ஹெலிகாப்டர் ஓடுறாங்க. நீங்க சரி அவரே ஹெலிகாப்டர் எல்லாம் ஓடுனவர், பின்வாசல் ஓடி போய் எங்க ஓடு நோட்டத்துல எங்க போய் நின்றவரு? திருவோணமலை நேவிக்கு போய் தான் திரும்பி இருந்தாரு. சரி, அப்ப அதெல்லாம் மறந்துட்டு தான் அப்படி பின்வாச வழியா ஓட மாட்டோமா அப்படின்னு இவர் என்ன சொல்றாரு? அதை விட பரிதாபம்னா, ரணில் பிரசிடென்ட் ஆகணும்னு நாமல் தனக்கு ஒரு அமைச்சு வேணும்னு தலையால நடந்ததுன்னு. அப்ப அதான் சொல்றது, ஏன்னா வரணுமே, கம்மிங் பேக் டு நார்மல் வரணுமே, அதுக்காக ஐ எம் பேக்னு சொல்றதுக்காக அவர் அப்படி. ரணில் அங்கிள் தானே, ரணில் அங்கிள்கிட்ட பேசி எதுவும் டீல் செஞ்சுக்கலாம், அது சான்ஸ் கொடுப்பார் அவர் ஏற்கனவே. அதோட நாமல் ராஜபக்ச இன்னொன்னு சொல்றாரு, இப்ப இருக்க போலீஸ் அதிபர் வந்து என்பிபி போலீஸ் அப்படிங்கிறாரு. தயவு செய்து போலீஸ் அதிபரே, நீங்க வந்து நாட்டு மக்களுக்காக சேவை ஆற்றுங்க, இப்படி இவங்களுக்காக கடைக்கு போகாதீங்க அப்படின்னு பார்லிமெண்ட்ல சொல்றாரு. පොලිස්පතිවරයා ගැන කතා කරා. ඔව් පොලිස්පතිවරයා JVP එකේ පැලවත්ත කාර්යාලයේ පොලිස්පතිය විදිහට තමයි කරු නියෝජක කතානායකතුමනි හැසිරෙන්නේ. ඒක හංගන්න දෙයක් නෙමෙයි, මුළු රටම දන්නවා. இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு, தேசபந்து தென்னக்கோன்
இவங்களுடைய வலது கை பொம்மையா தான் இவங்க வச்சுக்கிட்டு தான். இவங்க சொல்றதை அவர் செய்யணும். அவரும் நல்ல அஜால் குஜாலா இருந்தாரு, போலீஸ் அதிபரா இருக்கும்போது இப்ப கோர்ட் கேஸ் அலையிறாரு. ஏன் காரணம்? இவங்களால தான். இவங்க எப்படி செயற்படுத்தினாங்க, தேசபந்து என்ன கொண்டு அதுக்கு முதல்வங்க எல்லாம் என்ன நிலைமையில இவங்க வச்சுக்கிட்டாங்கிறது ஒட்டுமொத்த பேருக்கும் தெரியும். அப்ப இவங்க எல்லாம் இன்னைக்கு அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. சாகல காரியவசம் SLPP ஜெனரல் செக்ரட்டரி நேத்து கொடுத்தாரு, ஒண்ணு கொடுத்திருக்காரு. போலீஸ் அதிபரை வீதியில மக்கள் அடித்து முடித்திருவாங்கன்னு சொல்லி ஒரு கடுமையான எச்சரிக்கை. இது வந்து ஒரு த்ரெட். ඔබතුමා දැන්වත් ආණ්ඩුවට සේවය කරන එක නවත්තලා රජයට සහ ජනතාවට සේවය කරන්න පටන් ගන්න. මොකද අපි කැමති නැහැ මහපාරි මිනිස්සුන්ගෙන් ගුටි කාලා මැරිච්ච පොලිස්පතිවරයා 37 වෙනි පොලිස්පතිවරයා හැටියට ඉතිහාසගත වෙනවා. இல்ல இந்த NPP அரசாங்கத்திலயும் சரியான பிள்ளை இருக்கு டெல்சான். இதெல்லாம் வந்து உண்மையில ஒரு ஸ்ரீலங்காவோட டாப் போஸ்ட்டை வந்து சேலஞ்ச் பண்றது. இந்நேரம் சாகல காரியவசத்தை அரெஸ்ட் பண்ணிருக்கு. கேபினட் தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊழல் சந்திப்பில் இந்த விஷயம் பேசப்பட்டுச்சு. அதுல அமைச்சர் நலிந்தாஜி சொல்லிட்டாரு, இது வந்து உண்மைக்குமே பார்க்க வேண்டிய, அவதானிக்கப்பட வேண்டிய, விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பிறகு ஆக்ஷன் எடுக்கிறது உடனே எஃப்ஐஆர் இவங்களும் இப்ப நான் கேட்கிறேன், இந்த கதையை ஒரு தமிழால் சொல்லிட்டு யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு சாதாரணமான ஒரு தமிழால் சொல்லிது போலீஸ் மா அதிபரை நான் நாளைக்கு இவர் சொன்ன வசனத்தை சொல்லி இப்படி சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்கும்? இந்நேரம் யாழ்ப்பாண போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி பிடிச்சி ஜட்ஜுக்கு முன்னு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. நீங்க அதாவது இப்ப இந்த சில விடயங்கள்ல 2 விதமான சட்ட நடைமுறைப்படுத்தப்படுது. இப்ப இதே கதையை நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு தமிழால் சொல்லியிருந்தா அல்ல ஒரு முஸ்லீமால் சொல்லியிருந்தா இந்த நிலைமை மாறி இருக்கும். அப்பாச்சி பயமா இருக்கா? அல்ல அப்பாச்சி நண்டு சண்டுக்கு பயப்படுறீங்களா? எதுக்கு பயப்படுறீங்க? யாரு பயப்படுறது? அதனால குயிக் ஆக்ஷன் எடுத்திருக்கணும். சரியா போனா நேத்து நைட்டே அதிரடியா இறங்கி இருந்தா வேற லெவல். நேற்று நைட்டே உடனே இந்நேரம் சாகல காரியவசம் எஃப்ஐஆர் உள்ளுக்குள்ள இருந்திருக்கும். அப்புறம் பாருங்க இன்னைக்கு இவங்கடதுல 34, 35, 36 3 போலீஸ் மாதிபர் ஒன்று உள்ளுக்குள்ள போயிட்டு ஒன்று மேல போயிட்டு இன்னொன்று இடையில என்ன சொல்ல தவண்டு தெரியுது எங்க போறோம்னு தெரியாம. இது 3 பற்றி இவங்க காய்க்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா. அது உண்மைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. என்ன, ஒரு போலீஸ் மாதிபர் வந்து நடுரோட்டில் கொல்லப்படுவார் அப்படிங்கிற அது பயங்கரமான எச்சரிக்கை. அப்படி நேற்று உடனே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலயம் எதிர்வினையாற்றி இருந்தவர்கள் நிச்சயமா இது வந்து விசாரிக்கப்படும். பார்க்கலாம், விரைவில் பார்க்கலாம். இவங்கட பிள்ளை எங்க நடக்குறன்னு தெரியுமா? இத உடனே இப்ப நேற்று கதைச்சிட்டாரு என்றால் அடுத்த இப்ப உங்கள்ட்ட என்ன சிஐடி டிஐடி எல்லாம் இருக்கு தானே, உடனடியா அடுத்தது கேஸ ஃபைல் பண்ணி இதை இப்ப விட்டு போட்டு ஒரு கிழமை இப்ப அரெஸ்ட் பண்ண அதான் அரசியல் பழிவாங்கல்னு மக்கள் சொல்றது. மக்கள் இல்ல, இவங்க சொல்றது மக்களுக்கு அரசியல் பழிவாங்கல். சாகல காரியவசம் நாமலுக்கு ஆதரவாகவும் ஊழல்வாதிகள் கைதுக்கு எதிராகவும் இருந்ததால் அவரை கைது செய்தார்கள். இதெல்லாம் மிஸ்டேக். இது உடனே இப்ப எப்படி நீங்க ஒரு தமிழ் மக்கள் மத்தியில ரியாக்ஷனுக்கு அது மாதிரி செய்யுங்கள. அடுத்தது புழல் சிறையில வந்து ஈழத்தமிழ் நிறைய போலீஸ் அதிகாரிகள் வந்து அவங்கள அப்படி அடிச்சு இழுத்துக்கிட்டு போறாங்க. 2 பேரை கைது பண்றாங்க. பெண்கள் எல்லாம் அவங்க குழந்தைகளை கையில வச்சுக்கிட்டு கத்துறாங்க. ஒரே அங்க பிரச்சனை போராட்டமா தான் இருக்கு. நினைக்கிறேன் யாரோ ஒருவர் தற்கொலை பண்ணி கொண்டதுக்காக இவங்க ஒரு போராட்டம். என்ன நடந்த அவரை வந்து இவங்க பிணையில விட்டுருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் இதை சைன் பண்ண போன டைம்ல அவரை ஊத்த பேஜ்ல பேசியிருக்கிறாங்க. நீ வீடு அகதி தானே அப்படி இப்படி இந்த கொஞ்சம் தரக்குறைவா பல்க்ஸா பேசியிருக்கிறாங்க. அதை தாங்க முடியாமல் அவர் ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கிறார். அந்த தவறான முடிவுகளுக்கெல்லாம் இதை எப்படியான கருத்துக்கெல்லாம் தவறான முடிவு எடுக்கிறது முதலாவது பிள்ளை. அதை நீங்க எதிர்கொள்ளணும். எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மக்களை போய் அடிச்சு மிக மோசமா பண்ணிருக்காங்க. அவர் கண்டிச்சு அவர் போராட்டம் பண்ணிருக்காங்க. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களதான் இவங்க போயிட்டு தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு போற காட்சிகள் பதிவாகி இருக்கு. தகவல் வந்திருக்கு. அதான் நாங்க இப்ப சொல்லியிருக்கோம். நல்ல பரபரப்பான செய்தி ஒண்ணு, ரொம்ப ஆவலனை எதிர்பார்த்த ஒரு செய்தி இருக்கு. ரொம்ப ஆவலனை எதிர்பார்த்த செய்தி யாருன்னா ஜொன்ஸ்டன் பெர்னாண்டோ. கொஞ்ச நாளா போயிட்டு வந்தாரு, விசாரணைக்கு போயிட்டு வந்தாரா. நான் எந்த விதமான ஆக்ஷன் எடுப்பல கொஞ்சம் அமைதியா இருந்தாரு. எந்த ஸ்டேஜும் ஏறல. இன்னைக்கு பாராளுமன்றத்துல அப்டேட் ஒன்று வந்திருக்கு. சுனில் வட்டக்கல அமைச்சர் சொல்றாரு, ஜொன்ஸ்டன் பெர்னாண்டோ விடுவிக்கப்பட்ட 7 வழக்குகள் மீண்டும் விசாரணைக்கு நீதிமன்றத்துக்கு ஜெயவேவா அப்படின்னு கத்துறாங்க. நீதிமன்றத்துக்கு ஜெயவேவா அப்படின்னு கத்துறாங்க. சரி, 7 வழக்கு திரும்ப விசாரணைக்கா? சரி, ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணது
இவரும் ஃப்ரெஷ்ஷா போறாங்க. எப்படியும் பல வருஷம் உள்ளுக்கு இருக்க வரும். மகிந்தானந்த அழுத்தமைக்கு டபுளுக்கு இவர் அனுப்பிவிட்டோம். சரி ரைட், நீங்க போயிட்டு கேரம் போர்ட் அடிங்க உள்ளுக்கு போயிட்டு. கரம்போட் ஆமா. ஆனா இங்கதான் அப்படியெல்லாம் பரபரப்பா போய்கிட்டு இருக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டட் அரெஸ்ட் ஒன்று நடந்திருக்கு. நம்ம எதிர்பார்க்கல யாரும். அப்பா இவரை இல்ல அது என்ன என்ன அது என்ன கதை? அது அவங்களோட பிளட் இஷ்யூ என்னடா அது. அது அந்த திமுக கருணாநிதியா வணக்கம், இருக்கலாம். உண்மையில இந்த இடத்துல ஸ்டாலினும் ஒன்று கனதரம் டபுள் மீனிங்ல பேசியிருக்கிறார். இப்ப இவர் யாரு உதயநிதி இந்த பெண்கள் அவதூறா பேசுறாங்க. உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது வேற பிரச்சனை. என்ன பொறுத்தவரை இதுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணும். இது விஜய் ஆட்சியா ஆர் ஆட்சியான்றதெல்லாம் போன தரம் யாரோ மிக மோசம் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒன்று தெரிஞ்சாங்க திமுகவுல. கலைஞர் ஒரு தரம் அப்ப செல்வி ஜெயலலிதான்றதுக்கு பதிலா முரசொலியில் ஒரு முறை அவர் திருமதி ஜெயலலிதான்னு எழுதுனார் முன்பக்கத்தில். ஒரு முறை சட்டசபையில ஜெயலலிதா கருணாநிதியை பார்த்து ஏதோ ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறா, இது எங்க இருக்குண்டு. அதுக்கு அவர் மிகவும் ஒரு பல்க்ஸ். அது சரி, அது ஒரு தமிழ்ல ஒரு அகராதியில ஆனா எதேச்சியா பாக்குறாங்க. அப்படி இல்லை, கிட்டத்தட்ட ஆபாசமா பேசுறதுல அந்த திமுக ஒரு தரம் இல்லை. இது இப்ப என்ன சொல்லப்ப டில்சாண்ட இயலுமை என்றது ஒரு என்ன சொல்ற இன்னொரு பலவீனம் அல்ல தோல்வி வந்தாலும் ஸ்டடியா இருக்கிறது. எல்லாத்துக்கும் நீங்க திமுக இப்ப பாருங்க அந்த கைது அவர் ஏதோ இதுக்கு போற மாதிரி எங்க தியாகி மாதிரி அவர் சொல்ல காமெடியா இருக்கான். கேக்குறாங்க அந்த கைது எப்படி பாக்குறீங்க, ரொம்ப காமெடியா பாக்குறானா. காமெடியா பாப்பாரா? காமெடியா தான் இருக்கு. ஏற்கனவே அவர் காமெடி ஆகணும் எப்படின்னா அவருடைய இன்ஸ்டாகிராம்ல ஒரு நடிகையினுடைய படத்தை ரீபோஸ்ட் பண்ணுதார், ரீஷேர் பண்ணிருந்தார். அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு இவருக்கு எல்லாம் காமெடி தான், நல்லா விளையாட்டுக்காரர் தான் இவர் அப்படின்ட்டு. பார்த்தா அண்மையில் நடந்த இந்த விவசாயிகளுக்கான போராட்டத்துல இவர் பேசின வார்த்தை, அதுவும் நடிகை த்ரிஷா குறித்து பேசின வார்த்தை, அதுவும் காவிரி ஆற்று அது நீரையும் த்ரிஷாவை வச்சு பேசினா அது நமக்கு இப்படி சொல்ல முடியாது. அப்ப அதுக்கு தான் இன்னைக்கு ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் த்ரிஷாவுக்கு ஆதரவா பேசினாங்க. இவரை கண்டிக்கணும், கைது பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ரைட், இன்னைக்கு நடந்துருச்சு. இல்ல அந்த நாகரிகம்ன்றது இவர்கிட்ட மிக மிக குறைவு. இவர்கிட்ட இல்ல. இப்ப எச் ராசாவா இருக்கலாம், திமுகவில் இருக்கக்கூடிய முக்காவாசி கொத்துஸ் இதே நிலைமையெல்லாம் இருக்கு. ஆமா ஆமா, இன்னைக்கு கூட பிரஸ் மீட்ல சொல்றாங்க, நாங்களும் தான் டபுள் மீனிங்ல பேசியிருக்கோம். அந்த காலகட்டத்துல யாரும் இப்படியெல்லாம் ஆக்ஷன் எடுத்தது இல்லை. இது என்னது, சின்ன புள்ளத்தனமா இருக்கு, தற்குறித்தனமா இருக்கு அப்படின்னு அவங்க திமுக காரவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்ல. இது மிகவும் ஒரு ஒரு பிள்ளையான ஒரு எடுத்துக்காட்டு. இதைத்தான் இப்ப வைகோன்னு சொன்னவர் பாத்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட பிரச்சனை என்றால் இவங்களுக்கான வரவுகள் குறைஞ்சிட்டு, வருமானம் குறைஞ்சிட்டு. வருமானம் குறைஞ்சா நீ பெரிய பிரச்சனை தான். இதெல்லாம் ஒரு நியூஸ் இல்ல, சும்மா இப்ப நீங்க சொன்னதால தரக்குறைவா பேசுறது, மதத்தை இன்சித்து கதைக்கிறது, இனத்தை இம்சிக்கிறது, அதெல்லாம் தவித்துக் கொள்ளணும் மாறினால். அதெல்லாம் அதால ஒரு விமர்சனம் முன்வைக்கலாம். இப்ப டெல்சானோ நானோ யார் மீதும் விமர்சிக்கலாம். குடும்பத்துல விமர்சிக்கிறது அல்லது அவங்களோட என்ன சொல்ற அவங்களோட பொடியில அந்த என்ன சொல்ற அவங்களோட இது செய்கிறது, அவங்கள மிக தரக்குறைவா கதைக்கிறது, இதெல்லாம் உண்மையில இருக்கு. அது தமிழ்நாட்டுல மிகவும் மோசமா இருக்கு. அதை ஏற்றுக்கொள்ளல டெல்சான். அது யாரா இருந்தாலும் இவருக்கு சொன்னதுதான். யாரு இப்ப சகல காரியவசத்துக்கு உடனடியா அவங்க நடவடிக்கை எடுக்க வேணும். எடுக்க வேணும். இந்த மாதிரி கூட்டிட்டு போயிட்டா எல்லாம் சரியா வரும். வடிவா இதுல நீங்க ஏழு மட்டும் சொன்னா டெல்சான் இதை இருக்க வடிவா சிங்களத்திலையும் புறவர்க்க சொல்ல பாருங்க. வேற ப்ரோக்ராம்ல டைம் காணாது. மிக சீரியஸான விஷயம். அரசாங்கம் கவலம் குறைவா இருக்கிறதான் அரசாங்கத்துல பலவீனத்துக்கான. ரைட், நம்ம நேயர்களுடைய கருத்துக்கு போயிருவோம். நேற்று நிகழ்ச்சிக்கு என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். சுமந்திரன் எங்க புகுந்தாலும் அந்த இடம் உருப்படாது. 2 பேரும் நல்லா செய்றீங்க, நிகழ்ச்சி சூப்பர். நப்பாவி சுமந்திரன் சொல்லிட்டு நம்ம நல்லா செய்யறோம்னு சொல்லக்கூடாது. அது ஏதோ ப்ரோல போய்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இலங்கையில் நிலைமை ரொம்ப மோசமா போய்கொண்டு இருக்கின்றன. மரண தண்டனை அமல்படுத்தினால்தான் போதை வஸ்துக்காரர்கள் பயப்படுவார்கள். உண்மைதான். அவங்களோட காசுல விக்கிறோம் வாங்குறோம்ன்றாங்க, அவங்க ஏன் பயப்பட போறாங்க? அது சரி. எங்க சொந்த காசில் தானே பிள்ளைங்க போதை வஸ்து பாவிக்கிறாங்க. ஒத்த ரோசா பிள்ளைகளை ரொம்ப அழகா வளர்த்துருக்க. பிணை கொடுத்தால் அவர் நிச்சயமாக கொல்லப்படுவார். பிணையை பற்றி நீங்க கவலைப்படாங்க. அது நீதிமன்றம் மிக கவனமா கையாளும். உங்களுக்கு மிகவும் நன்றி. அருமை 3 நிகழ்ச்சியும் சூப்பர் சகோ. 3 நிகழ்ச்சி என்று சொல்லியிருக்கிறான் அடில்சான். 1 2 3 செய்திகளுக்கு அப்பால் இன்சைட் நாட்டு நடப்பு. அதோட டில்சாண்ட இன்டர்வியூ இருக்கு, ஊடகம் இருக்குது, லங்காஸ்ரீல கணக்கு லங்காஸ்ரீல ப்ரோட்காஸ்ட் இருக்குது. அது மிக அழகாச்சு. நிகழ்ச்சிகள் தாராளமா இருக்கு. லங்காஸ்ரீ ஐபிசில கணக்கு நிகழ்ச்சி பார்க்கலாம். எல்லாம் பாத்தீங்கன்னா தான் தொடர்ந்து ஒரு அப்டேட் இருக்கு. ஒவ்வொரு நிகழ்ச்சி ஒரு விதம். கடும் சவாலான நெருக்கடிக்குள் தலைவன் சவாலான ஆசையில் சமூக ஒற்றுமை பற்றி பிரச்சாரம். வணக்கம் உங்கள் இருவருக்கு. நாம் தேசத்தை நினைத்து மிகவும் கவலையாக இருக்கு. நான் இப்போது சவுதியில் இருக்கிறேன். நான் இலங்கையில்
தலவாக்கலை எங்கள் வீடு டிட்வா புயலில் வெடிப்பு இருக்கு, வீட்டுக்கு மேலே பெரிய மலை சரிந்தால் எல்லோரும் மண்ணில் புதையும் கஷ்டம். வெளிநாட்டில் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு இப்போ வீட்டில் இருக்க பயமா இருக்கு. உங்கள் பதிவு ஐயோ உங்களை ஆமா. நினைச்சு நாங்களும் கவலைப்படுறோம். நான் உங்கள்ட்ட அந்த மலையத்தில் இருக்கக்கூடிய இப்படியான பாதிப்பான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தனிப்பட்ட ரீதியில உங்களுக்கான அழைப்பு. நீங்கள் உண்மையில வந்து குடியேற வடக்கு கிழக்குல தயார் என்றால் அந்த விடயத்தை நாங்க பரிசீலிக்க தயார். வடக்கிலேயோ கிழக்கிலேயோ, கிழக்கு மாகாணத்துல பதுளை அண்டி பதுளை ரோட்டு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். அதுல நீங்க குடியேறன்னு சொன்னா அதுல ஏற்பாடு செய்யலாம். இப்ப நான் அரசாங்கம் மாதிரி சொல்லல டெல்சா. சரி. இல்ல அது நீண்ட நாள் ஆசை இருக்குது அங்க இருக்கிற மக்களுக்கு. நீங்க வாங்க, நீங்களும் எங்களோட ரத்தம் தான், நீங்களும் எங்களோட உடன்பிறப்புகள் தான். நீங்க அப்படி வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்தாங்க ஷிப் பண்ணலும் என்றால், இப்ப கிளிநொச்சி, தருமபுரம் அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கணக்க மலையத்தை சேர்ந்த உறவுகள் இருக்கிறாங்க. அது மாதிரி நீங்களும் வாங்க, அப்படின்னா உங்களுக்கு ஏற்பாடு செய்யலாம், பயப்படாதுங்க. முடிந்தால் அப்படி ஒரு நிலப்பாடு இருந்தால் எங்களோட டெல்சானுக்கு தெரியப்படுதுங்க. நாங்க அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்ன்றதை பற்றி அதுக்கு அடுத்த துறை சார்ந்தவர்கள் அதுகளை நாங்க பாக்குறோம். கனடாவில் கொடுத்து அனுப்பும் போதே அந்த காலாவதியான அரசியல்வாதி வடபகுதி மக்களை பழிவாங்க எப்படியாவது வடமாகாணத்திற்குள் புகுந்து விட வேண்டும் என்று துடிக்கிறார். கோவிந்தா கோவிந்தா, அந்த நாளையும் பார்த்துட்டு இருக்கிறோம் டெல்சா. இதுக்கு மிச்சமா கன பேர் பதிலளி இருக்கிறீங்க. நேரம் பத்தாது, முடிந்தாலும் நாளை சந்திப்போம். மலைய மக்கள் கவலைப்படாங்க, உங்களோட நாங்க இருக்கோம். பாதுகாப்பாக இருங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.